நல்லா இருக்கியா? நீங்கள் சார்? நல்லா இருக்கேன். அப்புறம் என்னாச்சு, அந்த புரட்சி படமெல்லாம் எடுத்து முடிச்சிட்டியா? சார் இல்லை சார், இப்போ வேற ஒரு கதை பண்ணி அதை எடுத்து முடிச்சிட்டேன் சார். சூப்பர்ரா, நல்ல ஃபில்ம் மேக்கராவா, ஆல் தி பெஸ்ட். அப்புறம் எதுக்கு ஒன்று வர சொன்னேன்னா, சேர்மன்ட்டு நான் பேசிட்டேன். நீ அரியர்ஸ் மட்டும் வந்து எழுதி டிகிரி வாங்கிக்கோ. என்னாச்சு? இல்லை சார், எப்போவும் நீங்கள் தான் என்ன டிகிரி வாங்க விட மாட்டேன்னு சொல்லுவீங்க. சொல்கிறது தான், செஞ்சிருவாங்களா? அப்படி செஞ்சால் எத்தனை பேருடா டிகிரி வாங்குவீங்க? கொலை முயற்சின்னு கேஸ் கொடுக்க சொன்னாங்க, நான் ஒத்துக்கல. என்ன பண்ணுறது, ஒரு லைஃப் ஆச்சே. பசங்க பண்ண தப்பை விட லைஃப் தான் முக்கியம்னு மன்னிச்சு விட நிறையா வாத்தியாருங்க இன்னும் இருக்காங்க. அப்படி ஒருத்தரால் தான் நானே இங்கே உட்கார்ந்துட்டுருக்கேன். வா, வந்து அரியர்ஸை கிளியர் பண்ணிட்டு டிகிரி வாங்கிட்டு போ. ம், கிளம்புடா. டேய், காலேஜில் ஷூட்டிங் எதுவும் வேணும்னா வந்து கேளு, நானே பர்மிஷன் தரேன். சார் சாரி சார். டேய் படா. நிஜமாடா சொல்ற? ம், நம்பவே முடியலையாடா. நம்பிக்கையை நீ விடும் நேரம் ஊர் உன்னை தாழ்த்திய பேசும். உன்னை பற்றி பேசுகிற வாய்கள் நீ வென்றால் வாழ்த்திவிடும். எல்லோருக்கும் காயங்கள் நேரும், போராடி பார்த்திட வேண்டும். எந்த பக்கம் நீ நடந்தாலும் மாலைகள் சூடிடணும். உன்னை விடாதே நீ, உன்னை விடாதே விடாதே. பாதை மறைக்கும் நீ கண்ணீர் விடாதே விடாதே. சன் டிவி வழங்கும் கோலிவுட் ஃபிலிம் காம்படிஷனை இன்னைக்கு சிறப்பிக்கிறதுக்காக நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. So let's welcome Gautam Menon sir on stage. Welcome sir. வணக்கம். சன் பிக்சர்ஸ் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து டேலண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லெட்ஸ் see who wins a golden ticket to Kollywood. All the best. இன்னைக்கு நம்ம காம்படிஷனோட ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட், லெட்ஸ் வெல்கம் வேல்முருகன் on stage. வணக்கம். ஹாலிவுட் ஷார்ட் ஃபிலிம் பற்றி சொல்லணும்னா, என்னோட ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருக்கு. Let's welcome Chakravarti on stage. தேங்க்யூ. கௌதம் சார்,
உங்களை பார்த்து தான் இந்த ஃபிலிம் மேக்கர் ஆகணுன்ற ஆசையெல்லாம். தேங்க்ஸ் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் சார். தேங்க்யூ. இந்த படத்துக்கான கதையை நான் வெளியில் எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்தேன். அப்போ என் வாழ்க்கையில் நடந்த என்ன பாதித்த ஒரு உண்மையான நிகழ்வோட பதிவு தான் இந்த கதை. ஏன் மூஞ்ச எப்படி வச்சுருக்க? எனக்கு உன் மேலாம் எந்த கோவமும் இல்லை. கோவம்லாம் அந்த ஆள் மேலே தான். கேட்டனப்பா, நீ பேசுனதெல்லாம் கேட்டனே. நீ பிறந்து 4 வயசு வரைக்கும் சரியா பேசவே இல்லைப்பா. உங்க அப்பா ஏறாத மலை இல்லை, போகாத கோயில் இல்லை. அடேங்க அப்பா, என்ன பேச்சு பேசிட்டப்பா. உங்க அப்பனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எந்த சொந்தக்காரன் முன்னாடி உன்னை பெருமையா நிப்பாட்டணும்னு நினைச்சாரோ, எந்த வட்டிக்காரன்ற வார்த்தையே ஓ வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு நினைச்சாரோ, அவங்க முன்னாடி நீ கடன் கேட்டது தெரிஞ்சதும் துடிச்சிட்டாரா. இந்த கடன்காரங்களுக்கு பதில் சொல்ற வாழ்க்கை என்னோட முடியட்டும், அவனுக்கு பிடிச்சத பண்ணிக்க சொல்லுன்னு இது கொடுத்து விட்டாரு. இந்தா, அந்த பொண்ணுகிட்ட இதை கொடுத்துரு. என்ன சொல்றான் அவன்? அப்படியே ஊருன்னு நின்றுட்டு இருந்தான். ஆ, பேச வேண்டியதை பேசிட்டு வந்துட்டேன். பசங்க சைக்கிளில் விழுந்து விழுந்து கற்றுக்க மாதிரி தானே பெற்றவங்க புள்ள வளர்க்குறதையும் தப்பு பண்ணி கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. மற்ற அப்பைங்க மாதிரியே நான் இருந்துட்டேன். அவன் மற்ற பசங்க மாதிரி இல்லைன்றது நமக்கு லேட்டாக தானே புரியுது. பவானி, எவன் ஒருத்தன் தன் ஆசைக்காக கஷ்டப்பட தயாராகிட்டானோ அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான். என் மகன் லட்சத்தில் ஒருத்தண்டி. ஊருக்குள்ள டைரக்டரோட அப்பன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆ, அவன் உங்களை பேசின ஆத்திரம் இன்னும் நான் தாங்கிக்க முடியல. ஏய், குழந்தடி அவன். போ. என்னங்க 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 என்